அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, இந்த தற்குறி பற்றி. யார் இந்த தற்குறி? இவன் பேர் உமாபதி. சமீபத்தில் இவன் எப்படி ஃபேமஸ் ஆனான்னா, இந்த கேபிஒய் பாலா இருக்கார்ல, தான் சம்பாரித்த பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணிட்டு, மக்களுக்கு வேணுங்கிற உதவி பண்ணிட்டு இருந்த அந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டு இருந்த அந்த பாலாங்கிற ஒரு பையனை வேணுன்னே இருட்டடிப்பு செஞ்சு அந்த பையனை மன உளைச்சலாக்கி, அவன் யாரோ கைக்கூலி எங்கேயோ இருந்து பணம் வருது, இவன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி உதவி பண்ணுற எல்லா மனுஷங்களையும் கேவலப்படுத்துறது தான் இந்த நாயோட வேலையை. இப்போ இந்த நாய் இப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா, விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கு. விஜயை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் இந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு தெரியல. இல்லை, அந்த கொஞ்சமாவது கண்ணாடி முன்னாடி நின்று அரைமண்டை அதை யோசிக்கணும். நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோமே, அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று நான் நினச்சிக்கிட்டேன், இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் ஒருத்தரை பற்றி குறை சொன்னால் தான் ட்ரெண்ட் ஆகுறாங்க. அப்போது ஒரு வகையில் விஜய் பற்றி பேசினா தான் அவன் வீட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லாதவனுக்கு விஜய் பற்றி பேசினா தான் சோத்துக்கே அவனுக்கு வருமானமே. அப்படிங்கிற விஜயை பேசியாவது அந்த வருமானத்தில் பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு தான் நாங்கள்லாம் அதை கடந்து போயிட்டுருக்கோம். தேவையில்லாமல் சும்மா விஜய் ரசிகர்களை சீன்ற வேலை, இந்த நோண்டுற வேலை, இதெல்லாம் வேண்டாம். சரியா? ஓம் பொழப்பெண்ணு அதை பாரு. விஜயை திட்டி தான் உனக்கு சம்பாத்தியம், அதனால தான் உனக்கு பணம் வருது, உன் வீட்டில் 3 நேரம் அதனால தான் அடுப்பு எரியுது அப்படின்னா தாராளம் பண்ணி பேசிட்டு போ. எங்களுக்கு இது பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி விமர்சனங்களை நிறையா கடந்து வந்திருக்கோம். இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. சரியா? உன்ன மாதிரி எல்லாம் ஒரு கேடு கட்டவனுக்கு பதில் சொல்கிறதே எங்களுக்குலாம் வெக்கக்கேடாக இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறது? சோசியல் மீடியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கண்ட நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ட்ரோல் பண்ணுறவன் பண்ணிட்டு போங்கடா, பேசிட்டு போங்க. நீங்களாம் திமுகவோட எச்ச சோறுக. சரியா? எச்ச சோத்துக்கு 2026 சரியான பருப்பு நாங்கள் வேக வைக்கிறோம். அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு.